தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அண்டர் 250 ரேஞ்சில் இருக்கக்கூடிய 5 யூஸ்ஃபுல்லான அமேசான் கேட்ஜெட்ஸ் தான் இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ அண்டர் 250 அப்படின்னு சொல்றப்போ இதுல ஒரு சில கேட்ஜெட்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்க யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். இட்ஸ் ஓகே, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா போன கேட்ஜெட் வீடியோல கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த கிவ் அவேல வின் பண்ண வின்னர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில பேர் நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல, நீங்க வீடியோலயே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனால போன வீடியோல கிவ் அவே வின்னர்ஸ் யார் அப்படின்றத இப்போ இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். சோ போன வீடியோல கிவ் அவே வின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமுலதா அருண்குமார் அப்படின்றவங்க. சோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். செகண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ரத்தினவேல் அப்படின்றவங்க. சோ தேர்ட் பாத்தீங்கன்னா முரளி டெக் அப்படின்றவங்க. சோ ஃபோர்த் பாத்தீங்கன்னா கார்த்திக் கிங் அப்படின்றவங்க. அண்ட் ஃபைனலா அரவிந்த் எம்எஸ்டி அப்படின்றவங்க. சோ இந்த கிவ் அவே வின்னர்ஸை எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி ரெகுலரா கமெண்ட் பண்றவங்களுக்கு சோ இந்த கிவ் அவே வந்து நம்ம வந்து கொடுத்திருக்கோம். இந்த கிவ் அவே பொறுத்த வரைக்கும் நான் மேனுவலா தான் சூஸ் பண்ணேன். சோ இன்னொரு கிவ் அவே நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு, அது ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வின்னரை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கேட்ஜெட்ஸ் நம்ம கிடைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்படவே வேணாம். இந்த வீடியோ பாக்குற 5 பேருக்கு கேட்ஜெட்ஸ் வந்து நம்ம கிவ் அவேல கொடுக்க போறோம். அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியா நம்ம மார்னிங் ரெகுலரா 7 o'clock டெக் டாக் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது டெக் நியூஸ் வந்து டெக் டாக் அப்படின்ற நேம்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முக்கியமா அந்த டெக் டாக் வீடியோ பார்த்திருக்கணும், அந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கணும். சோ லைக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களை ரேண்டமா சூஸ் பண்றப்போ அந்த கமெண்ட் பிக்கர் சூஸ் பண்ணும். இன்னும் முக்கியமா நீங்க கமெண்ட் பண்ணிருக்கணும். கமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணிட்டு ஜிடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடியையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க. சோ அப்பதான் நீங்க கேட்ஜெட்ஸ்க்காக கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். முக்கியமா போன கிவ் அவேல வெற்றி பெற்ற வின்னர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ இந்த 5 பேருமே தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். நான் சென்ட் பண்ற பிரைஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆனோன்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிருங்க. பிகாஸ் அப்பதான் ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கவும் இந்த கிவ் அவே ஃபேக் அப்படின்னு சொன்ன நிறைய பேருக்கும் ஒரு நம்பிக்கை தன்மைக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. இட்ஸ் ஓகே, ரொம்ப நேரம் பேசியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பார்க்க போற கேட்ஜெட் மிமோ மசாஜர். இது ஒரு எலக்ட்ரிக் மசாஜர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஒரு மசாஜர் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர்ல பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. ஸோ அதை தவிர பாக்ஸ்ல பார்க்குறப்போ இந்த மசாஜருக்கு ஒரு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மசாஜருக்கு மேல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ள பேட்டரி கம்பார்ட்மெண்ட் 3 AAA பேட்டரி போட்டு யூஸ் பண்றதுக்கு இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்க பவர் கேபிளுக்கான ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பவர் கேபிளை இன்சர்ட் பண்ணிட்டு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நமக்கு USB போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இது உங்களுடைய பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மசாஜர் மேல நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மசாஜர் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சோ இதை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பெயினா நீங்க ஃபீல் பண்ற இடத்துல இந்த மசாஜரை வச்சு அந்த இடத்துல வைப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பெயின் ரிலீஃப் ஆகுற மாதிரி ஃபீலா இருக்கும். சோ யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அமேசான்ல நான் பர்ச்சேஸ் பண்றப்போ 120 ரூபாய்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பெஸ்ட் பை லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பார்க்க போற கேட்ஜெட் இன்டர்நேஷனல் டிராவல் அடாப்டர். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ள நமக்கு ஒரு பவுச்சில் அந்த டிராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இதில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரிக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருந்து ஒரு 15 கண்ட்ரிக்கு வந்து இந்த டிராவல் அடாப்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று பார்க்குறப்போ நமக்கு 50 ரூபாய்க்கான கேஷ்பேக் வந்து இதில் கொடுக்குறாங்க. இந்த டிராவல் அடாப்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அமேசான்ல நீங்க 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு சோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த கார்டுல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் பேடிஎம் கேஷ் கிடைக்கும். சோ அதை தவிர இதுல நம்ம டிராவல் அடாப்டர் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா பவுச்ல இருந்து பார்க்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கு. இந்த அடாப்டரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா 3 அடாப்டர் கொடுத்திருக்காங்க. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பரான சின்ன டிசைன்ல கொடுத்திருக்காங்க. நம்ம கேரி பண்ணிட்டு போறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு கேட்ஜெட்டை நீங்க வாங்கி ஜஸ்ட் உங்களுடைய பேக்ல நீங்க இருக்கிற இடமே தெரியாது அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நமக்கே இந்தியால கூட யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல 249 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுக்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பார்க்க போற கேட்ஜெட்
சிங்கிள் கார் ஹோல்டர். இந்த கேட்ஜெட் எனக்கு ரிசீவ் ஆனப்போ இந்த ஒரு லட்சணத்துல தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ உள்ள டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சேன், பட் டேமேஜ் ஆகல, நல்லா தான் இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கார் ஹோல்டருக்கான பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மொபைல் ஹோல்டருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி இதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாபை லூஸ் பண்ணிட்டு இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்மை நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேல ஒரு நாப் கொடுத்திருக்காங்க. அதை ஜஸ்ட் லூஸ் பண்ணிட்டு இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் இது நம்ம காருடைய டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இதுல ஒரு சக்ஷன் பேஸ் தான் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்றப்பே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது சக் பண்ணுது அப்படின்றது. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் ஆயிரும். ஸோ அகைன் நம்ம டைட் பண்றப்போ அது வந்து சக் பண்ணிக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா நம்மளுடைய டெஸ்க்ல கூட இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த கார் ஹோல்டர்ல மொபைலை ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் உங்களுடைய மொபைலை இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் சேஃப்டியா நின்றுக்கும். ஸோ மொபைல் என்னதான் கீழே இந்த மாதிரி நம்ம ஆட்டினாலும் மொபைல் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட். அமேசான்ல 249 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போற கேட்ஜெட் எலக்ட்ரோ தெர்மல் வாட்டர் பேக். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ தெர்மல் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக் உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் அண்ட் கேல்வனோ தெர்மி எனர்ஜி கன்வர்ஷன் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம இந்த பேக்கை ஹீட் பண்ணிக்க முடியும். இந்த பேக்குடைய யூசேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடியில பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஹாட் வாட்டர் வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல தொட்டு எடுப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு பேக் வந்து யூஸ் ஆகும். இத பாத்தீங்கன்னா just 7 to 12 minutes வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படினா நமக்கு 2 hours இருந்து 10 hours வரை வார்மாவே இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரை எனக்கு வந்து ஒரு 2.5 hour வார்மாவே இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்றது அப்படினு பார்த்தோம் அப்படி இத சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிளக் கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒரு சைடு இந்த பேக்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு சோ இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம பவர்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா இதுல ரெட் கலர் லைட் வந்து நமக்கு இண்டிகேஷன் ஆகும். சோ 7 to 12 minutesல ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து ரொம்பவே ஹீட் ஆயிடுச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்காவே கட் ஆயிடும். சோ கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதை எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படினா ஸ்டார்டிங்ல ரொம்பவே அதிகமான ஹீட்டா தான் இருக்கும். சோ இதுல ஹீட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 2.5 hour வரை வார்மாவே இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம வீட்ல பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். பிகாஸ் அவங்களுடைய பாடியில பெயினா இருக்கப்போ இந்த ஒரு எலக்ட்ரோ தெர்மல் பேக்கை யூஸ் பண்ணி அவங்க பாடி பெயினை ரிலீஃப் பண்றதுக்கு ஒரு வழிமுறையா இருக்கும். இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல 199 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுக்கான பெஸ்ட் பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற எல்லாருடைய வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேட்ஜெட் இன்டர்சேஞ்சபிள் மேனுவல் டூல். சோ டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா 30 டூல் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. சோ அதை ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா நமக்கான டூல் செட் இந்த மாதிரி தான் இருக்கு. சோ பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்கு. சின்ன டப்பாக்குள்ள வந்து நமக்கு இவ்வளோ டூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்னெட்டிக் தான். இதுல 30 டூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 30 டூல்ஸையுமே நம்ம வேற வேற இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு தேவைப்படுற டூல் எடுத்து சோ இந்த ஹோல்டர்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இது ஒரு மேக்னெட்டிக் ஹோல்டர். அதனால அந்த டூல் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கார்லாம் வச்சிருக்கோம், பைக்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அமேசான்ல 149 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுக்கான பெஸ்ட் பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த 5 அமேசான் கேட்ஜெட்ல எந்த கேட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த கேட்ஜெட் யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறீங்க, முக்கியமா நீங்க வாங்குறதா இருந்தா எந்த கேட்ஜெட் வாங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ முக்கியமா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை தவிர இந்த கேட்ஜெட் வீடியோஸ்ல நீங்க கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சோ இந்த கிவ்அவே வின்னர்ஸ் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ற கேட்ஜெட்ஸ் வீடியோல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். முக்கியமா இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.